ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பச்சைப்பயிறு தோசை, பெசரட்டு தோசைன்னே சொல்லுவாங்க. முன்னாடி நாள் நைட்டே பச்சைப்பயிறு தண்ணியில் ஊற வச்சு நெக்ஸ்ட் டே இது 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு இப்படியுமே தோசை ஊற்றலாம். ஆனால் நான் கொஞ்சம் அரிசி மாவை டைல்யூட் பண்ணி அது கூட ஊற்றிருக்கேன். அப்போது தோசை ஊற்றுற பதம் நல்லாவே வரும். நான் ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சதுனால உப்பு நான் இப்போ போடலை. உங்களுக்கு தேவைன்னா உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு தோசைக்கல் காய்ச்சிட்டு ஒன்றையுமே தோசை ஊற்றி நல்லா முருகலாக சுட்டு வச்சுக்கலாம். இது இப்படியுமே சாப்பிடலாம், ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாமே இருக்கிறதுனால. ஆனால் இதுக்கு சைடிஷ்ஷாக வெங்காய சட்னி நல்லாயிருக்கும். சில பேர் அதை கார சட்னின்னு சொல்லுவாங்க. எப்படி அதை செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கார சட்னி. கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் ப்ராப்பராக கட் பண்ணியிருக்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ 2 பேருக்குனால 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு 2 பல் பூண்டு தோல் வச்சு அதிலே போட்டு நல்லா வதக்கிங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா, நான் 4 மிளகா போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு மையம் அரைச்சிட்டு அதை தாளிச்சிட்டு இந்த தோசை கூட வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.